ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பிரதம மந்திரியுடைய கிசான் பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை நாளை காலை உங்கள் கைக்கு வந்துடும் அப்படின்றத தகவல் சொல்லிட்டாங்க. ஸோ பயனாளிகளுடைய பட்டியலை சரிபார்த்து இகேஒய்சி செயல்முறைகளை நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணவரவு வந்துடும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் கிசான் திட்டத்தின் 21வது தவணையை நவம்பர் 19 அன்று தமிழகத்தின் கோயம்புத்தூரில் வெளியிடுகிறார். தகுதியுள்ள விவசாயிகள் டிபிடி மூலம் 2000 பெறுவார்கள். ஆனால் இகேஒய்சி கட்டாயமாகும். விவசாயிகள் ஓடிபி, சிஎஸ்சி, பயோமெட்ரிக் அல்லது பிஎம் கிசான் மொபைல் செயலில் மூலம் முக அங்கீகாரம் மூலம் நிரப்பலாம். ஸோ பிரதமர் நரேந்திர மோடி பிரதமரின் கிசான் திட்டத்தின் 21வது தவணை நவம்பரில் 19ஆம் தேதி 2025 அன்று தமிழகத்தில் உள்ள கோயம்புத்தூரில் நடைபெறும் நிகழ்வில் வெளியிட உள்ளார். இந்த தவணையில் தகுதியுள்ள விவசாயிகள் நேரடி பலன் பரிமாற்றம் டிபிடி மூலம் டிரான்சாக்ஷன் எல்லாமே நடைபெறும். அவர்களுடைய வங்கி கணக்கில் பெறுவார்கள் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். அடுத்த தவணை நெருங்கிவிட்டதால் பிஎம் கிசானின் திட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் இகேஒய்சி கட்டாயம் என்பதை அரசாங்கம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. விவசாயிகளின் அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் போர்ட்டலில் ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சியை நிரப்பலாம். அதே நேரத்தில் பயோமெட்ரிக் இகேஒய்சி அருகில் உள்ள பொது சேவை மையத்தில் சிஎஸ்சியிலும் செய்து கொள்ளலாம். பிரதமர் கிசான் பயனாளிகளுடைய பட்டியலை எப்படி பார்ப்பது? பிஎம் கிசான் வலைதளம் உங்கள் பெயர் அதிகாரப்பூர்வமான பயனாளிகளின் பட்டியல் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க உங்களை அனுமதிக்கிறது. ஸோ பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க. நீங்கள் அதை பெறத்துக்கு தயாராகி கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா பிஎம் கிசானுடைய இணையதளத்தில் உங்களுக்கு பதிவாகி விட்டது மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே யாரெல்லாம் இந்த பிஎம் கிசானுடைய திட்டத்தில் இகேஒய்சி முடிக்கப்பட்டிருக்கீங்களோ உங்களுக்கு அந்த தவணை தொகை 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்பட ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ இதை நீங்கள் பெறுவதற்கு எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் போயிட்டு தான் நீங்கள் இந்த இகேஒய்சி எல்லாமே முடிக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. 2 விவசாயிகளுடைய ஃபார்மர்ஸ் கார்னரில் விவசாயிகளின் மூளை கண்டறிந்து பயனாளிகள் பட்டியலை என்பதை தேர்ந்தெடுத்து மெனுவில் உள்ள பயனாளிகள் விருப்பத்தை சொடுக்கவும், மாநிலம், முதன்மை மாவட்டம், கிராமத்தை தேர்ந்தெடுத்து கெட் ரிப்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும், அனைத்து பயனாளர்களின் கையல்களை காமிக்கும். பிஎம் கிசானுடைய 21 தவணை கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலக்கு காட்டப்பட்ட அளவுகளின் கீழ் வரக்கூடிய சந்தேகத்திடமான வழக்குகளை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது. எடுத்துக்காட்டாக பிப்ரவரி 2019க்கு பிறகு நில உரிமை பெற்ற விவசாயிகள் 1க்கும் மேற்பட்ட குடும்பங்கள். அந்த மாதிரி ஒரே குடும்பத்தில் 2-3 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வர வாய்ப்புகள் கிடையாது. பயனாளிகளின் உடல் சரிபார்ப்பு முடியும் வரை இது போன்ற நிகழ்வுகளுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம். முக அங்கீகாரம் மற்றும் இகேஒய்சியை கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க. அருகாமையில் சிஎஸ்சி சென்டருக்கு சென்று செஞ்சுக்கலாம். இல்லை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து பிஎம் கிசான் செயலியை மற்றும் ஆதார் ஃபேஸ் ஆர்டி செயலியை பதிவிறக்கக்கூடிய செயலியை திறந்து உங்களுடைய பிஎம் கிசானுடைய மொபைல் எண்ணை உள்ளிட்டு ஓடிபியை போட்டு நீங்கள் இதில் இகேஒய்சியை பண்ணிக்கலாம் அப்படின்ற தகவலையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. பிஎம் கிசானில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளை காலை 10 மணிலேருந்து 2 மணிக்குள்ளார இந்த தவணை தொகையை அனைவரும் பெறலாம். நன்றி, வணக்கம்.